ஹாப்பி சபத். இந்த வாரம் மிஷன் ரிப்போர்ட் வந்து ஜங்கல் மிரக்கல் பார்ட் 2. கடந்த வாரம் இந்தோனேசியாவில் உள்ள பப்புவாவில் உள்ள ஒரு காட்டு மிஷினரி பள்ளியில் குழந்தைகளுக்கு கற்பிக்கும் மிஷினரியாக ஒரு ஆர்மி அந்த ஆர்மி 7 ஆண்டுகளாக ஒரு மரத்திலிருந்து விழுந்ததால் அவர்களுக்கு கால் அடிபட்டு நடக்க முடியாமல் இருந்தது. அந்த அந்த நடக்காத ஒரு தனித்த தாயை மலைநாட்டில் 8 மணி நேரம் நடந்து பயணம் செல்ல வேண்டுமா இருந்தது. அதன்படினால அவர்கள் அந்த தாயிடம் அவளுடைய ஒரே நம்பிக்கை தலை சிறந்த மருத்துவரான இயேசுவில் இருப்பதாக கூறினார். பின்னும் ஆர்மியும் அவர் தன் நண்பரும் செல்ஃபோன் சிக்னலுக்காக ஜெபித்தார், ப்ரேயர் பண்ணாங்க. அப்போது தாயின் காலுக்கு எப்படி நாங்கள் சிகிச்சை பண்ணோம் ஆண்டவரே என்னட்டு ஆண்டவரிடத்தில் ஆலோசனை கேட்டு அவர் மிகவும் இதுவாக அவர் நடுவில் இருந்தாங்க. சில மாதங்களாக செல்போன் சிக்னல் அங்கே இருக்கலை. அதனால் அவங்க அந்த இடத்துல ஒரு அதிசயம் நடந்தது. அப்போது அந்த அம்மாவை பார்த்து சில நாட்களுக்கு பிறகு இந்த ஆர்மியும் அவரது நண்பர் இந்தோனேசியாவில் பப்புவாவில் இருந்த ஒரு மற்றொரு தொலைதூர இடத்திற்கு சென்றிருந்த போது அவர் தொலைபேசி ஒலித்தது. அப்போது அவங்க அது அலாரம் என்ற சத்தம் என்று அவர் நினைத்து அவர்கள் திரும்ப அப்படியே சும்மா இருந்துட்டாங்க. அதை எடுக்கல ஃபோன் கால். அப்புறமா திரும்ப அது அப்படியே ஒலித்து கொண்டே இருந்தது. அதனால அவர் சடனாக அப்படியே ஃபோன் எடுத்து பார்த்தது, அந்த ஒரு ஃபோன் வந்திருந்தது. அவர் பார்த்தாரு. அப்போது அது மறந்து விடுமோ என்று அவர் அது ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அந்த இடத்துல அந்த தொலைபேசி இந்த சிக்னல் இல்லாத இடத்துல அவங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இந்த எங்கே மறந்து விடுமோ என்று அவர் சீக்கிரமாக அந்த தொலைபேசியை தேடிக்கொண்டிருந்தார். அப்போ இந்த இடத்துல இந்த அம்மாவுக்கு எப்படி நம்ம சிகிச்சை சொல்லணும் அந்த ஒரு நபரை கண்டுபிடித்தாங்க. ஆண்டவரிடத்தை கேட்டு அந்த ஒரு நர்ஸாக இருக்கிற ஒரு ஆளை ஒரு சிஸ்டரை கண்டுபிடித்தார். அப்போது அவங்க கால் பண்ணி பேசி அந்த நிலைமையை அவருக்கு விவரித்தாங்க. இந்த பாதிரி தாய்க்கு காலில் முழங்காலில் காயம் ஏற்பட்டிருக்குது, அதை சுத்தம் செய்யணும், அதனால் அவர்கிட்ட நம்ம போகலான்ட்டு அவர் பேசுவாங்க. அவங்களுக்காக வேண்டிய மாத்திரைகள் தாய்க்கு கொடுங்கன்னு சொல்லி பேசுவாங்க. அப்போது தொலைபேசி அழைப்பு 2 நிமிடம் தான் இருக்கும். அப்போ அப்படியே மறைஞ்சு போயிடும். அந்த நேரத்தில் அவங்க ஒவ்வொரு வாரமும் அவர் குடிசையில் உள்ள தாயார் பார்க்க சென்றிருந்தார்கள். ஒவ்வொரு முறையும் அவர்கள் காயத்தை சுத்தம் செய்து அவரது முழங்கால் வைக்கத்திற்கு காரணமான தொற்று எதிராக நுண்ணுயிர் எதிர்ப்புகளை கொடுத்தனர். தொடர்ந்து பிரார்த்தனை செய்யும்படி அவர்கள் சொல்லியிருந்தார்கள். அந்த தாயாரிடம் சொன்னபோது நான் யாரிடம் ஜெபிக்கணும்னு கேட்கும்போது அந்த இயேசு என்ற நாமத்தில் ஜெபிங்க, விடுதலை கிடைக்கும் என்று அவர் சொல்லியிருந்தார்கள். அந்த நேரத்தில் அவர்களும் எனக்கு அந்த தாயார் சொன்னால் எனக்கு இயேசு என்றால் ஒரு அறிமுக பரிச்சயம் ஒன்றும் இல்லையே, எப்படி நான் என்ன இல்லை அவங்க தேற்றுவாங்க, குணப்படுத்துவாங்க, பார்வையாளர்களுக்கு பார்வை கொடுப்பாங்க, எல்லாம் குணமாக்குகிற தேவன் என்று அவர் கதைகளெல்லாம் சொல்லியிருந்தார்கள். அந்த நேரத்தில் அப்போ வாரம் செல்ல வீக்கம் மெதுவாக அந்த தாயாருக்கு குறைந்து கொண்டிருந்தது. அவர்களும் குணமடைந்து கொண்டிருந்தார். அப்போது அந்த பின்ன 2 மிஷினர் பப்புவாவின் பிற பகுதிகளில் பணிபுரிந்ததால் 1 மாதத்திற்கு அந்த தாயாரை பார்க்க முடியவில்லை. அதனால் திரும்ப உணவு மற்றும் இயற்கை வைத்தியங்களை அவருக்கு அனுப்பி கொண்டிருந்தார். மிஷினரி இறுதியாக 8 மணி நேரம் சென்று மீண்டும் தனது கிராமத்திற்கு சென்றபோது அவள் தனது புல்குடிசையில் வெளியே நிற்பதை கண்டார்கள். ஆர்மி அழத் தொடங்கினார். அவனும் தன் கண்களை நம்பவே முடியலை. 7 வருடங்களாக நடக்க முடியாத அந்த தாயார் அந்த ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு அவன் நடந்து வெளியே வந்து நின்றுருப்பாங்க. அதை பார்த்து அவங்க 2 பேரும் ஆச்சரியப்பட்டு அவர்களுக்கு அப்போது மூவரும் போய் குடிசையில் போய் ஜெபம் பண்ணுவாங்க. அவங்க அந்த தாயார் முகமலர்ச்சியோடு இயேசு ஆண்டவர் என்னை குணமாக்கி இருக்கிறார் என்று அவர்கள் சொல்லுவார்கள். அப்போது சரி, இது மட்டுமல்ல இன்னும் அநேக அற்புதங்கள் செய்வார் என்று நீ நம்பி அவரோடு நீங்கள் ஜெபம் பண்ணணும், நீங்கள் அவரை சொல்லும்போது தாயார் சொல்வார்,
இயேசுவானவரை என் வாழ்வில் கொண்டு வந்ததற்கு நான் நன்றி உள்ளவளாக இருக்கிறேன் என்று தேங்க்ஸ் சொல்லிவிட்டு, இது மட்டுமல்ல என்று ஆர்மி பதிலளித்து, இயேசு உங்களை குணப்படுத்துவார் என்று நீங்கள் நம்பினால் நீங்கள் தொடர்ந்து அவரை நம்பி அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லியிருந்தார். இன்னொரு மாதம் கடந்து விட்டது. தாயார் கைத்தடி இல்லாமல் நடக்க முடிந்தது. அப்போ முழுமையாக குணமடையவில்லை. ஆனால் அவர்கள் வீட்டிலும் அவர்கள் பயிர்களை வளர்க்கும் வயலில் தனது வழக்கமான செயல்பாடுகளை தொடர்ந்து கொண்டிருந்தார். அக்கம் பக்கத்தினர் எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள், எப்படி இது என்று. அப்போது ஆண்டவர் குணமாக்கினார் என்று அவர் வழிபாட்டில் உங்கள் வழிபாட்டில் நான் சேரலாமா என்று அந்த தாயார் கேட்டபோது, அம்மா நீங்கள் ரொம்ப வரவேற்கப்படுகிறீங்க, வெல்கம் பண்ணுறோன்னுட்டு அவர் வெல்கம் பண்ணுவாங்க. அப்போ அந்த 8 மணி நேரம் நடக்குவதற்கு ஆண்டவர் கிருபை செய்வாங்க. அப்போது இயேசு தான் என்னை குணப்படுத்தினார் என்று அவர்களுக்கெல்லாம் சொல்லி தேவனை மகிமைப்படுத்தி அந்த இடத்துல அவர் எனக்கு மீண்டும் நடக்க உதவினார். நான் அவரை வணங்க தேவாலயத்திற்கு நடந்து செல்வேன் என்று அந்த தாயார் சொல்வார்கள். அந்த தாய் நீண்ட தூரம் நடந்து சென்றார். அந்த பிறகு ஒவ்வொரு சபத்திலும் வழிபாட்டு வந்திருந்தார். தனது 4 குழந்தைகளையும் காட்டு மிஷினர் பள்ளிக்கு அனுப்பி கொண்டிருந்தார். அச்சத்திற்கு அவளுடைய குழந்தைகள் மட்டுமல்ல, அவளுடைய கிராமத்தை சேர்ந்த மற்ற எல்லா குழந்தைகளும் பள்ளிக்கு வந்தார்கள். அக்கம் பக்கத்தினர் இயேசுவின் வல்லமை கண்டார்கள். மேலும் அவர்கள் தங்கள் குழந்தைகளும் அவரை அறிய வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தோடு அவர்களுடைய குழந்தைகளையும் அனுப்பி கொண்டிருந்தார். உண்மையாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். இன்றைய 13வது சபத்தின் ஒரு பகுதி பப்புவா அட்வான்டேஜ் ரயில் கல்லூரிக்காக வகுப்பறைகள், நிர்வாகம், கட்டிடம், நூலகம் மற்றும் ஒரு ஆடிட்டோரியம் ஆகியவற்றை கட்டுவதற்கு உதவுவதாக பப்புவாவுக்கு செல்லும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆமென். தேங்க்யூ.